கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த உயரமான இடம் இது எங்கன்னு கேட்டா இதுதான் முட்டம் பகுதி. ஆனால் குடும்பமாக அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அப்போதான் இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஞானத்தின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஞானத்தை வைத்துதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் எவ்விதமாக பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1வது வசனம், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுகிறான், மூடத்தனம் உள்ளவனோ பெற்றோர்களுக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறான் என்று வேதனம் சொல்கிறார். இன்று 2 கேள்வி. நம்முடைய ஞானத்தை வைத்து பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்லை சஞ்சலப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்கிறோமா? அநேக ஆஸ்திகளை உண்டாக்குகிறோம், அநேக சம்பத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். ஆனால் நம்முடைய ஞானத்தை வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.